தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இப்பொழுது இந்த பொறுப்புல ஏற்றிருப்பது என்பது எனக்கு மிக முக்கியமான காலகட்டமாக பார்க்குறேன். ஆனால் இதில் பல குறைபாடுகள் இருக்கலாம். என்கிட்ட என்னுடைய அப்ரோச்சில் தப்பாக இருக்கலாம், என்னுடைய எல்லாம் சரியாக இருக்கும்லாம் நான் நினைக்கல. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எனக்கும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற பார்வை வேறையா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கலந்து பேசி இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளோட ஈகோ விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாக்கியா சண்டையா இல்ல அது வரப்பு சண்டையா, நம்ம திமுக மாவட்ட செயலாளர் தளபதிட்ட அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அல்லது RS பாரதிட்ட அல்லது இளங்கோவட்ட, அவங்க எப்ப காங்கிரஸ் அடிச்சாங்களோ திருப்பி அடிப்பேன். யார் அடிச்சாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சு வேற யாரு பேரை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேற யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை அடிச்சினா பேசாம விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வேலை பார்த்து நாங்க பாட்டு கிராம கமிட்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். கிராம கமிட்டி வேலை வாய்க்கிறது, வந்தே மாதரம் ஜெயிந்த்னு கோஷம் போடுறது, சேவதால் சலிட்டு வாங்குறது, இதுல நாங்க பாட்டுக்கு இருப்போம். நாங்க பாட்டுக்கு அமைதியான ஆளுங்க, யாரு குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதவங்க. நாங்க பாட்டுக்கு அமைதியா வீட்டில் கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க நாங்க. ஆனா எங்களை நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்றது. நான் எப்ப இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்னேன், எப்ப அவர் இளைஞர் காங்கிரசினுடைய கூட்டத்தில், இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிகன் கோஷம் போட வச்சாரோ, எப்ப காங்கிரஸ் கட்சி துரோகின்னு சொன்னாரோ அப்பதான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பத்தி பேசணும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அருமைக்குரிய திமுகவுடைய தலைவர் அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. மற்ற எல்லா தலைவர்களையும் பாருங்க, எங்க மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, அவங்களை பத்தி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில் இந்த பாமகவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்புமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி மேததாகுல வனம்லாம் அழிய போகுது, அந்தமான்ல இருக்கிற மாதிரி அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தாரு, இது கொடுக்க மாட்டார். இது என்ன, இது ஒரு படிச்சால் பேசுற பேச்சா? டாக்டர் அவர்களே, அன்புமணி அவர்களே, ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்தமான்ல நடக்கிறது ரைட்டுன்னு சொல்றீங்க, ரைட்டா? ரைட்டு தானே சொல்றீங்க. நீங்க அந்தமான்ல மிகப்பெரிய துறைமுகம் வரப்போகுது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய, ரைட்டு? ஏன் மோதி பண்றதுனால அது சரியா இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் மேததாகு அணை கட்டும் போது DK சிவகுமார் செய்யறதுனால அது ரைட்டு சொல்லிட முடியுமா? ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்யறதும் தப்பு, இவர் செய்யறதும் தப்பு. இதுல வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யணும் அவர் சொல்றாரு. நாங்க எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். மேததாகு அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட, எங்க அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விடுறிய? அதனால யாரா இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம். மரியாதை நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா காங்கிரஸ் மட்டும் எதுவும் பேசக்கூடாது. காங்கிரஸே என் தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். இங்க எல்லா படங்களும் பாருங்க, எல்லாமே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் நம்முடைய எதிர்காலம். ராகுல் காந்தியால மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் எழுச்சி ஊறும். இதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நான் ஒரு கருவி, அண்ணன் செல்வப்பிரத அண்ணன் ஒரு கருவி, அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள் ஒரு கருவி, அண்ணன் அழகிரி அண்ணன் ஒரு கருவி, ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு கருவி, விஸ்வநாதன் ஒரு கருவி, பிரவீன் அவர்கள் ஒரு கருவி. நாங்கெல்லாம் ஒரு கருவி தான். ஆனா நம்முடைய முகம் என்பது ராகுல் காந்தி. மக்கள் மேல் இருக்க நம்பிக்கை என்பது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணுமே ஒழிய மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை யாராவது தொட்டாங்கன்னா, அதை யாராவது பேசினாங்கன்னா அவங்கள விடக்கூடாது. சரியா? இதுல எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட்.